பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில 1500 ரூபாய் கவரை கொடுத்து, கையில ஒரு கோட்டரை கொடுத்து, லாரியில போட்டு பஸ்ல போட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். 3 நிமிஷம் பேசும்போதே கோயம்புத்தூர் இங்க முடங்கி கிடக்குதுன்னா, எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்திப்பை உருவாக்கணும், எப்படி ஆட்சியை மாற்றணும். எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும். நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள். இத்தனை நாள் வரை கேட்டு இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டமைப்பு இருக்கா? தோ பாருங்க, 2 நாள் தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா? நமக்கே அரசியல் கத்து கொடுக்கறாங்க. அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. யாருகிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. திமுக அதிமுக ஒரே அரசியலை பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது. ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வணக்கம் தெரிவித்து என் உரையை உங்கள் முன் ஆரம்பிக்கிறேன். தலைவர் வந்தவொடனே கேட்டாரு, என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. தான் சொன்னேன், இன்னைக்கு கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் நீலகிரியில இருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நம்மளுடைய கோயம்புத்தூருடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க. மண்ணுக்கே உரிய ஒரு வெறின்னு சொல்லலாம். அதாவது நேத்து என்ன சொன்னேன், இங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இது பார்த்துருப்பீங்க டிவி டிபேட்ல. இந்த இளைஞர்கள்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? தம்பிங்களா, அண்ணா சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடத்தியது 30 வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒரு ஊழல் ஆட்சியை எதிர்ப்பதற்கு, ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. புரட்சி எப்பயுமே டக்குன்னு தெரியாது. பொறுமையா அப்படியே ஸ்லோவா மக்களால எப்படி நேத்து ஏர்போர்ட் இறங்குனதுல இருந்து ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய பயணம் அவங்கள எப்படி ஒரு ரோட் ஷோ இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து இந்த காலேஜ் வரத்துக்குள்ள 2.5 மணி நேரம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல, மக்களுடைய செல்வாக்கு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு. பொதுவா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில 1500 ரூபாய் கவரை கொடுத்து, கையில ஒரு கோட்டரை கொடுத்து, லாரியில போட்டு பஸ்ல போட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். தலைவரால், கொள்கையால், ஒரு குறிக்கோளால், மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் இன்றைக்கு 1 ரூபாய் காசு இல்லாம காலையில 6 மணிக்கு பஸ் பிடிச்சி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். 6 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியோடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்து இருக்க முடியும்னா 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்தக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள். அண்ணா சொன்ன மாதிரி 7315 BLA மெம்பர்ஸ், வாக்குச்சாவடி முகவர்கள். அண்ணா சொன்ன மாதிரி 21 பேர் ஒரு பஸ் ரிப்பேர்ல மாட்டிக்கிட்டாங்க. 7294 வித் QR கோடோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி டம்மியா உட்காரல. இத்தனை நாள் வரை கேட்டு இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டமைப்பு இருக்கா? தோ பாருங்க, 2 நாள் தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா? கோயம்புத்தூர் முடங்கிருச்சு 2 நாள். இந்த டிவியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பொருளை பேசிக்கிட்டு, பழைய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உட்கார்ந்துகிட்டு 50 வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியலை பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது.
ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள். பத்திரிகையாளர்னு ஒரு போர்வையில பிம்பத்துல திமுக கட்டமைச்சிருக்கக்கூடிய செய்தியாளர்களால உருவாக்க முடியாதுங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் பதிவு பண்றேன்னா, இது பேசுன மாதிரி எல்லா டிவிலும் டிபேட். தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன? அவர் ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா? அவர் ஏன் 3 நிமிஷம் பேசுறாரு? 3 நிமிஷம் பேசும்போதே கோயம்புத்தூர் இங்க முடங்கி கிடக்குதுன்னா, எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்திப்பை உருவாக்கணும், எப்படி ஆட்சியை மாற்றணும். எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும். நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள். சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேட்கட்டும். போதும், இது போதும். சென்னையில இருக்கவங்களுக்கு இது போதும். கோட்டையில உட்கார்ந்து இது போதும். நண்பர்களே, அதாவது நேத்து ஒண்ணு பதிவு பண்ண, வகுப்பு சட்டம் வந்துச்சு. வகுப்பு சட்டம் வந்த உடனே ஒரே நாள்ல தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராடினாங்க. அந்த போராட்டத்தை ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு கிண்டல் பண்ணாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதோட சேர்ந்த தலைவர் கேட்டாரு, இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன்? அவர் அவ்வளவு சொல்யூஷன் அதுதான். அவர் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன, முடிவு என்ன? கபட நாடகமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல. உடனே நேத்து டிபேட்ல பேசுறாங்க, இல்ல அபிஷேக் மணி சிங்வி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரல. நேத்து தானே அவரை வச்சு ஒரு விழா நடத்துனீங்க எங்களுக்காக. அவர்கிட்டயே போன் பண்ணி கேட்க வேண்டியதானே, தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா அவர் அப்பியரன்ஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு. என்ன ஒரு பொய்யுரைகள்! கடுமையாக அந்த 10 நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வக்ஃப் சட்டத்தை, சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக போராடி அதை திரு மதிப்புக்குரிய சிங்வி அவர்களுடைய வச்சு ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம யாரையும் குறை சொல்லல, எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்க விளக்குறோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். அது தலைவர் எங்கிட்ட கேட்டார், இன்னைக்கு மதியானம் வரும்போது கேட்டார். என்ன கேட்டார்னா, அதாவது சிஏஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் எடுத்து நின்னாங்க இஸ்லாமியர்கள் சகோதரர்களுக்காக. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இமிடியேட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக. இங்க ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு. மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, ஒத்துக்கிறோம், உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவையிலும் நிறைவேற்றிய பிறகு, ஜனாதிபதியால் கையொமிட்ட பிறகு சட்டமன்றத்துடைய ரெசல்யூஷன் செல்லுபடியாகாது, அழுத்தம் கொடுக்க முடியாது. ஒரே தீர்வு போராட்டம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார். அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம். எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல? இன்றைக்கு டிபேட் நடத்துங்க. தமிழக அரசுடைய நோக்கம் என்ன? தைரியம் இருந்தால் தமிழக அரசு சொல்லட்டும். ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணல? தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான எதிர்க்கட்சி. எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். 10 மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள். எங்கள் தலைவர் மூலியமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோளிர்த்து காட்டுவார். இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதில் சொல்ல தயாரான்னு இன்னைக்கு ஈவினிங் டிவில பார்ப்போம். நமக்கே அரசியல் கத்து கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. யாருக்கிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல.
ஏன் வரல இந்த கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, எதையும் கடக்காம ஒரே குறிக்கோள், ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். 100 மீட்டர்ஸ்ல உசேன் போல்ட் ஒரு ட்ராக் எடுத்த எப்படி நம்ம ரேஸ்ல அடிப்போமோ, பின்னாடி இருக்கிறவன், சைடுல இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன், மத்தவங்க 72 வயசு ஆயிடுச்சு, ஓடவே முடியாது. நம்ம தலைவர் ஓட ஆரம்பிச்சாரு, முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அளவிற்கு நமக்கு வலிமை இருக்கு. அந்த வலிமையை இந்த புக்ஸ், இந்த டேட்டா, கடந்த கால டேட்டா பிளஸ் அடுத்த பிரசன்டேஷன், அடுத்த ஒரு புக் பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு அந்த பென் டிரைவ், இந்த பென் டிரைவோட காப்பீஸ் எல்லாமே மாவட்ட செயலர் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். அந்த பென் டிரைவ் மட்டும் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய 20 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகள். கோயம்புத்தூர்ல இப்ப லேட்டஸ்டா எலெக்ஷன் கமிஷன் என்ன வாக்காளர்களை டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அதோடைய ஒட்டுமொத்த தரவுகள் டேட்டா உங்களுக்கு வந்து இப்ப வந்து தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட செயலருக்கும் கொடுப்பாரு. இதோட நம்ம பிரசன்டேஷன்ல இப்ப சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் தலைவருக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.